ஓம் நமச்சிவாய. இந்த வாரம் சாதாரண வாரம் அல்ல. என் அருளால் உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த கதவு திறக்கப் போகும் வாரம். நீ இதுவரை சந்தித்த துன்பங்கள் வீண் என்று நினைக்கின்றாயா? மழை பெய்துவிட்டு நிலம் பச்சையாக மாறும். சோதனைகள் முடிந்த பிறகு மனிதன் உயர்வை சந்திக்கிறான். உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் உன்னை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நகர செய்திருக்கிறது. இப்பொழுது நான் உனக்கு சொல்லும் செய்தி, நீ காத்திருந்த நேரம் வந்து விட்டது. வெற்றி கதவு திறக்க தயாராகிறது. அவசரமில்லாத அமைதிதான் பெரிய சக்தி. நதி எப்படி மெதுவாக ஓடினாலும் அது கடலை அடையும். அதுபோல மன அமைதியோடு நடந்த மனிதன் ஒரு நாள் இலக்கை அடைவான். தோல்வி வந்தால் பலர் பாதையை மாற்றுகிறார்கள். ஆனால் ஞானிகள் பாதையை மாற்றுவதில்லை, நடக்கும் வேகத்தை மட்டும்தான் மாற்றுவார்கள். தோல்வியை எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு கல் சிலையாக மாறும் முன் அதற்கு 1000 அடிகள் அடிப்படும். அந்த தட்டுகள் கல்லை அழிக்கவில்லை, அதை அழகான வடிவமாக மாற்றுகிறது. அதுபோல வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன் திறமையை வெளிக்கொணரத்தான் வந்தவை. தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றிக்கான அது பயிற்சிதான். புயல் வந்தால் மரம் 2 விதமாக இருக்கிறது. பலவீனமான மரம் உடைந்து விழும், ஆனால் வலிமையான மரம் சற்று வளைந்து புயலை கடந்துவிடும். வாழ்க்கையிலும் அதே விதிதான். சோதனை வந்தால் எதிர்த்து போராட வேண்டிய நேரம் இருக்கும். சில நேரங்களில் சற்றே தாழ்ந்து காத்திருக்கவும் வேண்டும். ஆனால் அந்த பொறுமைதான் மனிதனை உயர்த்தும். நான் செய்யும் தியானம் எதை குறிக்கிறது தெரியுமா? உலகத்திற்கு சொல்லும் செய்தி, மனம் தெளிவாக இருந்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை. மனிதன் தோல்வி அடைவதற்கு காரணம் வெளி சூழல் அல்ல, அவனுடைய உள்குழப்பம். மனம் அமைதியாக இருந்தால் பிரச்சனை கூட வாய்ப்பாக மாறும். இந்த வாரம் உனக்கு 3 விஷயங்களை நினைவூட்ட வேண்டும். நீ பயப்படாமல் முன்னேற வேண்டும். நீ எடுக்கும் சிறு முயற்சி கூட பெரிய வெற்றி கதவை திறக்கப் போகிறது. மனதை சுத்தமாக வைத்திரு. தூய எண்ணங்கள் வெற்றிக்கு வழி கொடுக்கும். பொறுமையை கைவிடாமல் இரு. நேரம் சரியாக வந்தால் கதவு தானாக திறக்கும் என்று நம்பு. இந்த வாரம் நீ எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையை தொடும். நீ பல நாட்கள் காத்திருந்த செய்தி, வாய்ப்பு உன்னை தேடி வரும். உன் கஷ்டகாலம் குறைந்து கொண்டிருக்கிறது. உன் வெற்றி காலம் அருகில் இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. மனதில் நம்பிக்கை வைத்து ஒரு அடியை முன்னேவை. ஏனென்றால் சிவன் வாரத்தில் திறக்கும் கதவு வெற்றி கதவுதான். வாழ்க்கை என்ற பாதை நேராக செல்லும் சாலை அல்ல. சில நேரங்களில் அது மலை ஏறும் பாதையாக இருக்கும். சில நேரங்களில் அது காடு கடக்கும் பாதையாக இருக்கும். ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாது. நடக்க தொடங்கியவன் ஒரு நாள் இலக்கை அடைந்தே தீருவான். நடந்து கொண்டே இரு, நிற்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றிக்கே கொண்டு செல்லும். ஒரு தீபம் எரியும் பொழுது அது இருளை பார்த்து பயப்படாது. அது செய்யும் ஒரு செயல் மட்டும் ஒளியை வீசும். அந்த ஒளிதான் இருளை தானாக அகற்றுகிறது. அதுபோல மனிதன் நம்பிக்கையை கையில் வைத்தால் பிரச்சனைகள் தானாக விலகும். நம்பிக்கை என்பது என் பக்தனுக்கு உணர்ச்சி அல்ல, அது ஒரு சக்தி. பறவை பறக்க கற்றுக்கொள்ளும் பொழுது பல முறை கீழே விழுந்தாலும் ஒரு பொழுதும் நான் பறக்க முடியாது என்று சொல்லாது. மீண்டும் முயற்சி செய்கிறது, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறது. ஒரு நாள் வானமே அதன் பாதையாகி விடுகிறது. அதுபோல் மனிதன் முயற்சி கைவிடாமல் இருந்தால் வெற்றி தூரத்தில் இருக்க முடியாது. மரம் ஒரு நாளில் வளராது. மழையை தாங்கும், காற்றை தாங்கும், வெயிலை தாங்கும். அதற்கு பிறகுதான் நிழல் தரும் மரமாக மாறும். மனித வாழ்க்கையும் அதுபோல. இன்று கஷ்டம் இருந்தால் அது நாளைய வலிமையின் விதை. இந்த வாரம் உனக்கு இதை நினைவூட்டட்டும். சில நேரங்களில் நீ செய்த முயற்சி உடனே பலன் தராமல் போயிருக்கலாம். அதனால் மனமுடைந்து நீ இருந்திருக்கலாம். சூரியன் உதிக்கும் நேரம் தாமதமானாலும் அவன் உதிக்காமல் போவதில்லை.
நீ செய்த நல்ல முயற்சிகளின் பலன் ஒரு நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும். அந்த நாளை தான் சிவன் வாரம் நெருங்கி வருவதாக இப்பொழுது சொல்கிறேன். வெற்றி கதவு திறக்க ஒருவர் தட்ட வேண்டும் அல்லவா? அதுபோல் உன் வெற்றி கதவு திறக்க முயற்சி என்ற தட்டல் இப்பொழுது தேவைப்பட்டது. நீ முயற்சி செய்யாமல் இருந்தால் கதவு திறக்காது. நீ தொடர்ந்து முயற்சி செய்ததால் அந்த கதவு இப்பொழுது திறக்கும் தருணத்தை எட்டியது. இதோ இனி நீ சோர்வடைய வேண்டியது இல்லை, கண்ணீர் சிந்த வேண்டியது இல்லை, கவலையில் தலையில் கை வைத்து அமர வேண்டியது இல்லை, பிறரிடம் புலம்ப வேண்டியது இல்லை. வெற்றியை ரசித்து ருசித்து மகிழ்ந்து வாழப் போகிறாய். தயாராக இரு, வெற்றி நிச்சயம்.